ஹாய் ஸ்வீடார்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி குயிக்காக ஒரு வெஜிடேரியன் சிக்கன் சம்பல் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான ரெசிபி தான் இது. ஓகே, ஸோ சட்டி காஞ்சோன்னே as usual எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்ட் ஆட் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் அது சூடாகணும்னு. ஸோ ஒரு மாதிரி புகை வருதா? ஸோ இப்போ நீங்கள் வெட்டி வச்சுருக்கிற உங்களோட வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, தக்காளி பழம் நீங்கள் எல்லாமே ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ணி ஆட் பண்ணணும்லாம் ஒன்றும் வேண்டாம். ஸோ இது ஜஸ்ட் சம்பல் தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஆனியன் ஆட் பண்ணி வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து ஆனியன் ஆட் பண்ணி வெயிட் பண்ணி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் போடுறதா இருந்தால் கூட குட். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி கூட மெதுவாக பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ நான் யூஸ்வலாக எப்பவுமே வந்து எல்லாத்தையும் போட்டுருவேன் சம்பல் செய்கிறப்ப. ஸோ இப்போ நீங்கள் நல்லா வந்து அதை வதக்குங்க. வதக்கி அந்த டொமேட்டோஸ்லாம் வந்து நல்லா அப்படியே கொஞ்சம் நல்லா வெந்து வரணும், ஓகேவா? ஸோ அது வரைக்கும் வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே கரண்டியில் கொஞ்சம் லைட்டாக குத்தி அப்படியே வேவிங்க. அப்போ தான் அந்த டொமேட்டோட பேஸ்ட்டும் அப்படியே அழகாக இறங்கும், ரைட்? ஸோ ஆக்சுவலி வந்து இந்த வெஜிடேரியன் சிக்கன் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட். ஆக்சுவலி நான் வந்து வெஜிடேரியனாக இருந்தேன்னா கண்டிப்பாக இது வந்து ஒன்ஸாச்சும் வாங்கி நான் வந்து குக் பண்ணுவேன். ஸோ எத்தனை பேத்துக்கு பிடிக்கும்னு தெரியல. ஸோ உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், ஓகே? அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சால்ட் வந்து ஆனியனுக்கு வந்து ஒரு மாதிரி மாய்ஸ்சர் கொடுக்கும். ஸோ மாய்ஸ்சர் கொடுக்குறப்ப அந்த ஆனியனில் இருக்கிற அந்த வாட்டர்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் இறங்குமா. ஸோ அது இறங்குறப்ப அது இன்னும் ஈஸியாக வந்து நல்லா வதங்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து யூஸ்வலாக சால்ட் போடுறாங்க, ஓகே? தென் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து இஞ்சி, பூண்டு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போட்டு ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பேஸ்ட்டாக. பிகாஸ் சம்பல் செய்ய போகிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்டாக கொஞ்சம் அரைச்சி வச்சு ஆட் பண்ணோமா அந்த சம்பலுக்கு வந்து இன்னும் பேஸ்ட் நல்லா வரும். நீங்கள் ரொம்ப தண்ணிலாம் ஆட் பண்ண வேணாம். பிகாஸ் நீங்கள் நிறையா தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஓடுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, இஞ்சி, பூண்டு, இன்னும் கொஞ்சம் வெங்காயம். ஸோ அது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணி இன்னும் நல்லா வதக்குங்க, ஓகே? ஸோ அது நல்லா வதங்கி ஒரு மாதிரி கேரமலான ஒரு கலர் வரும். அந்த டெக்ஸ்சர் வந்த கையோட நீங்கள் வந்து சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சில்லி பேஸ்ட்டோட அளவு. ஸோ யூஸ்வலாகவே நான் வந்து அளவு எடுத்துலாம் போட மாட்டேன். யூஸ்வலாக வந்து இப்போ எனக்கு வந்து இந்த சட்டியில் சமைக்கிறனால இப்போ இந்த சட்டியில் வந்து எந்த அளவுக்கு எனக்கு அந்த இதுன்னு தெரியும். ஸோ அதனால் நான் அப்படி போட்டுப்பேன். ஸோ இப்போ நான் போட்டது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் சில்லி பேஸ்ட்டு நான் போட்டுட்டேன் மொத்தமாக. ஸோ போட்டுட்டு இது வந்து நீங்கள் நல்லா வதக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா வதக்குங்க. வதக்கி அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். யூஸ்வலாகவே நான் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணுவேன். எண்ணெய் வந்து நான் ரொம்ப கூட யூஸ் பண்ண மாட்டேன் என்னோடய சமையலில். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப மிதங்காது. பட் ஸ்டில் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது எனக்கு தெரியும். ஸோ எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த சில்லி பேஸ்ட் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அந்த கேப்பில் வந்து நீங்கள் அந்த வெஜிடேரியன் சிக்கன் இருக்குல்ல, அது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எதுவுமே பண்ணலை. அந்த வெஜிடேரியன் சிக்கனை வந்துட்டு டீஃப்ரோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து டீஃப்ரோஸ்ட் பண்ண வச்சுட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் வந்து அது நடுவில் வந்து ஒரு கட் பண்ணி ரெண்டு பீஸாக, ஒரு பீஸ் 2 பீஸ் ஆக்கி நீங்கள் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி அதில் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். அண்ட் அந்த பேஸ்ட் நல்லா வந்தோடனே நீங்கள் வந்து இந்த வெஜிடேரியன் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகே? பிகாஸ் அந்த வெஜிடேரியன் சிக்கன் வந்து அதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் வெளியாகும் இல்லையா? ஸோ அப்போ ரொம்ப வாட்டரி ஆயிரும். அதனால் வந்து நிறைய தண்ணி வந்து ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா அந்த சில்லி பேஸ்ட்டோடு நீங்கள் வந்து இது பண்ண விடுங்க, ஓகேவா? ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா அதுக்குள்ளே வந்துட்டு சோக் ஆகணும். ஸோ அது நல்லா சிங்க் ஆகி சோக் ஆகி அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தென் நல்லா வெந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் அண்ட் ஆயிஸ்டர் சாஸ். ஸோ இது 3மே வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இது 3மே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் இதை ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க, ஓகேவா? என்னடா சம்பளில் இதை ஆட் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருக்க பார்த்தீங்களா கலரு எல்லாமே? ஸோ எஸ், இட்ஸ் ரெடி டு ஈட். யாருக்கு வேணுமோ வீட்டுக்கு வாங்க, நான் இப்போ சாப்பிட்டு போகிறேன். பாய் காய்ஸ். மட்டும்